திராவிட முன்னேற்ற கழகம் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அதுல ஐபேக்னு ஒரு நிறுவனம், ராபின் சர்மான ஒருத்தர், அதுக்கப்புறம் சுனில் கருங்கூல் ஒருத்தர், எல்லா ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்து எலெக்ஷன் நடத்தினாங்க. தைரியம் இருந்தா, தில்லு இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எலெக்ஷனுக்கு சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காமிக்க சொல்லுங்க. ஓப்பனா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம கேள்வி கேட்போம். 300 கோடி 400 கோடி இதுல தமிழக இப்பதான் நம்ம மதிப்புக்குரிய ராஜ்மோகன் கேட்டிருக்கோம். அவர்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லணும். கடந்த ஒரு வருஷமா எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்தி விளம்பரத்துறை மூலமா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி வெள்ளை அறிக்கை விடணும். இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி சமூக வலைத்தளங்கள கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம எந்த காசும் செலவு பண்ணாம, நான் உட்பட சொல்றேன், உண்மையா இருந்தா தைரியம் வந்தா ப்ரூவ் பண்ணுங்க. என்னோட தொகுதியில 30 லட்சம் கூட செலவு பண்ணல. ஆனா எனக்கு எதிர்த்து நின்று 100 கோடி செலவு பண்ணாரு. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்கல. தமிழக வெற்றிகளுடைய ஒரே ஒரு வேட்பாளர் ஒருத்தன் காசு கொடுக்காம என்ன மாதிரி புரட்சி இது? பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடிய, அம்பேத்கரிஸ்ட் சொல்லக்கூடிய கொள்கைவாதிகள், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 8 தலித் அமைச்சர்கள் எங்கள் தலைவர் உருவாக்கி இருக்கார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? வரலாற்றில் நடந்திருக்கா? வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? மு க ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷம் நடத்தினாரு. தலித் சகோதரிக்கு ஒரு விஷயம் நல்லது பண்ணிப்பாரா? நீங்க சொல்லுங்க. இந்த தொகுதியிலிருந்து கேட்போம், மதுராங்கத்திலிருந்து கேட்போம்.